துலாம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறபோது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருந்தாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சஃபர் ஆகிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்களை சஞ்சரிச்சுட்டு இருந்த நீங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள், இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. வழக்கம் போல் துளாராசிக்கு 8ல் குரு பகவானை கோச்சாரத்தில் சஞ்சரித்தால் கூட மற்ற கிரகங்கள் தெய்வ அனுகூலத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நற்பலன்கள். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் பார்க்குற வேலையை விடணும், அல்லது வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு, அல்லது வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், வீசாவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல, கையில் பணம், தனம் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வருமானம் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் முயற்சி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே தடை தான். எடுத்த காரியங்கள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்களால உங்களுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்ப வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. குறிப்பாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகள், அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக நம்மளுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குன்னா இந்த மாதம் விற்கலைன்னா கவலைப்படாதீங்க. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகுமான்னா இந்த மாதம் இல்லை. இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மாதம் இது இல்லை. எல்லாமே ஒரே கன்ஃபியூஸாக இருந்துகிட்ருக்கும். அதனால் பொறுமை, நிதானம், தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிரக நிலைகள் மாறும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதிய விஷயங்களில் இறங்குறதோ, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதோ, பெருசாக செய்தியோ தகவலோ எதிர்பார்த்து காத்திருப்பதோ வேண்டாம். யார் மேலேயும் பெருசாக நம்பிக்கை வைக்க வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகள் சுமாராக இருக்குது. விவசாயத்தினால பெருசாக லாபம் இல்லை. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, எக்காரத்தை கொண்டு பெருசாக பண்ண வேண்டாம். இந்த மாதம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். அதனால் யாருக்கும் பணம் கடன் கொடுக்குறதோ ஷூரிட்டி போடுறதோ எதுவுமே வேண்டாம். பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம் எதுவும் சாதகமாக இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள், நான் முதலே சொன்ன மாதிரி காதல் விஷயங்கள், லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் அது எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்கும் வேலையில் விட்டு நான் வெளியே வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதம் இது இல்லை. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இல்லைன்னா என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ உடம்பில் இனம் காண முடியாத நோய்கள், ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். யாருக்கெல்லாம் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாமே இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த கடவுளான பிரம்மாவை முக்கியமாக வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அதோட சிவ வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். கிரகங்களால் நமக்கும் இறைவர்களால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.